நடந்த ராமனுடைய திருவடிகளை இங்கே இப்போது கோதண்டராம சுவாமி கோயிலில் சேவித்துக் கொள்ளுவோம். மூலமூர்த்தியை தரிசிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான திருவுருவங்கள். நடுவே ராமன் எழுந்தருளி உள்ளார். கவச்சத்தோடும் அற்புதமாக தரிசனம் கொடுக்கிறார். கவச்சம் இல்லாவிடினும் அதைவிட ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். கவச்சத்தை நாம் சூட்டுவதே எதற்கு அணிவிக்கிறோம்? ராமனுடைய அழகை குறைப்பதற்காக. எந்த க்ஷேத்திரத்திலும் ஆபரணங்களோடு ராமன் இருந்தால், கவச்சத்தோடு இருந்தால் அழகு குறைவாக இருக்கும். கவச்சத்தை களைந்து விட்டால் அழகு நிரம்ப இருக்கும். அதனாலதான் குலசேகரர் அங்கங்கள் அழகு மாறி என்று சொல்லும் போது ராமனுடைய அங்கங்களில் அழகு குறையவில்லை, ஆபரணங்களை களைந்தவுடன் அழகு கூடிவிட்டது என்கிறார். இதோ நடுவில் ராமனை தரிசித்தோம். வலதுபுறத்தில் இலக்குவன் வில்லை பிடித்துக் கொண்டு ராமன் திருவடிகளுக்கே நாம் காவல். அவன் திருமேனி எப்போதும் நன்கிருக்க வேண்டும். அதை தவிர மற்றொரு லட்சமே இல்லாமல் வாழ்ந்தவன். ஓர்புறத்தில் சீதா தேவி. இவள் கூட செல்லவேதான் ராமன் அனைவரையும் காத்தான். இவள் மட்டும் செல்லாவிட்டால் பல பேரை ராமன் அழித்திருப்பான். இவள் சன்னதியால் சீதை இருந்தபடியால் காகாசுரன் வாழ்ந்து போனான். சீதை அருகில் இல்லாதபடியால் வாலி மாண்டே போனான். ராவணனும் ஆண்டு போனான். ஆக இந்த சீதை கூட இருப்பது மிகவும் முக்கியம். சீதைக்கு அருகிலே அந்த தாயை பற்றின சேய போலே ஹனுமான் ஆஞ்சநேய